நல்லா இருக்கீங்களாங்க? வெங்கடாய் வள்ளியம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகின் சிறந்த குழுவான வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு சிவ சே செல்வரசி செல்வரதி அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வழி வளமுறையிறையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சார்பையம்மா நாளொரு துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக வரவேற்புரை. அடியே உலகின் தலை சிறந்த ஆன்மீக குழுவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் வேலுண்டு வினையிலே குழுமத்தின் தலைவர், திருவாசக அமர்வின் குருநாதர், இளம் தலைமுறையினரின் வழித்துணையாக திகழும் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இயலுடன் இசை கொடுக்க கூடியவர், இசை ஞானி, பாடல் ஆசிரியர், சிறந்த ஊடகவியலாளர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர், பக்தி பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும் என நம் குழுவை சீரோடு வழிநடத்தும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முருகப்பெருமானின் அற்புதமான கோவில்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் முருகன் அடிமை சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா உள்ளிட்ட அனைத்து அடியார்களுக்கும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் மிகவும் சிறப்பானவர், சிவத்திரு சிவசே செல்வரதி அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று மீண்டும் வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் சிங்கார சென்னையில் வசித்து வருகின்றார். குடத்திலிட்ட விளக்கு போல் மிளிரக்கூடியவர், மிகவும் தன்னடக்கம் உடையவர், சிறந்த பக்தி மான். கைலை அறக்கட்டளையின் சைவ சித்தாந்தத்தை கசடர கற்று அதன் வழி நின்று சைவ சித்தாந்த சுடர் என்ற விருதினை கைலை அறக்கட்டளை அளித்து இவரை பெருமைப்படுத்தியுள்ளது. மேலும் அம்மா அவர்கள் வட்டக்கல் பற்றியும் கல்வெட்டுக்கள் பற்றியும் மிக சிறந்த ஞானம் பெற்றவர். இசையால் மயங்கால் இதயமுண்டோ என்றும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பதற்கு ஏற்ப கவி பாடும் திறன் கொன்ற கவிக்குயில் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சிவசே செல்வரதி அடியார் அவர்களை திருமுருகராற்றுப்படை திறன் பற்றி சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். அம்மா பிரேமாம்மா அவங்க லெஃப்ட் ஆன மாதிரி இருந்ததுங்கம்மா, கால் பண்ணி பாருங்கம்மா. ஆமாம்மா லெஃப்ட் ஆயிட்டாங்க, வருவாங்கன்னு அம்மா என்ன செய்யறோம்மா? அடியன் நெட்வொர்க் ப்ராப்ளமா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க, வாங்கம்மா. அடியன் வந்துட்டேன். அம்மா கேக்குதுங்களா கிளியரா அடியன் பேசுறது? வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. கேக்குது, வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. பேசுறது கேக்குது. கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கம்மா, பேசலாம். ஆரம்பிக்கலாங்களாம்மா? ஆரம்பிக்கலாங்கம்மா. அம்மா ஆரம்பிக்கலாம். சிவாய நம. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும். அம்மா சரியா கேக்கல, விட்டு விட்டு வருது. கேக்குதுங்களாம்மா? அப்ப விட்டு விட்டு கேக்குது. எங்க நெட் கிடைக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து உட்காருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நெட் கிடைக்கிற இடமா பார்த்து உட்காருங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு அடியன் வெளில போயிட்டு வராங்கம்மா. ஒரே சரி, வாங்க வாங்க. சிவா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இப்ப பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. இல்லம்மா, இல்ல கேக்கல. அம்மா திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணங்கிறேங்க. இன்னும் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. திருவடி வணக்கம். இப்ப பேசுங்க. சரி சிவா. அம்மா வீடியோ இல்லைனாலும் பரவாயில்லம்மா, ஆடியோ பேசவா சொல்லுங்கம்மா. சிவாய நம்மம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா. கேக்குதுமா. நீங்க வீடியோ ஆன் பண்ணாலும் பரவாயில்ல, பேசுங்கம்மா. கிளியரா இருக்கு. பேசட்டுங்களா? கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குப்பா, பேசுங்க பேசுங்க. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானின் திருவடிகளை வணங்குகின்றேன். குருவின் திருவடியையும் என்னையும் நாய் சிவிகை ஏற்றி வைத்த
ஆனந்தையாவின் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இலக்கணமே மாறினாலும் இலக்கு சற்றும் மாறாத அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கிக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு திருமுருகாற்றுப்படையின் திறம். அடியேனுக்கு ஐயா இட்ட கட்டளை திருமுருகாற்றுப்படையின் திறம் என்ற தலைப்பு. தலைப்புக்குள் செல்வதற்கு முன் திருமுருகாற்றுப்படையின் திறம் என்று அடியேன் படைத்த கவியை இங்கு படைத்து செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். 10 பாட்டின் முதல்வன் நீ, நக்கீரன் ஈன்ற புதல்வன் நீ, மதுரையில் பிறந்த மன்னன் நீ, சங்க நூலில் சிறந்தவன் நீ, திருமுறையில் இடம் பெற்றவன் நீ, முருகனை போற்றி பாடுபவன் நீ. இத்தனை புகழுக்கு சொந்தமான நீ யார்? இத்தனை புகழுக்கு சொந்தமான நீ யார்? ஓ, 317 அடிகளை கொண்ட திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் நீதானோ? 317 அடிகளை கொண்ட திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் நீதானோ? அழகென்றால் முருகன், அறிவென்றால் முருகன், அறம் என்றால் முருகன், தவம் என்றால் முருகன், தமிழென்றாலும் முருகன். இப்படி முருகனை புகழ்ந்து பாடும் திருமுருகாற்றுப்படையே, உன்னை புகழ்ந்து பாட நான் வந்தேன். இப்படி முருகனை புகழ்ந்து பாடும் திருமுருகாற்றுப்படையே, உன்னை புகழ்ந்து பாட நான் வந்தேன். நக்கீரா, 6 படை வீடு சென்று திருப்பரங்குன்றத்தில் திருமுருகனை பாடி, திருச்செந்தூர் சென்று திருகடலில் நீராடி, ஆவினன் குடிதேடி கந்தன் புகழ் பாடி, சுவாமி மலை சென்று சரவணனின் முகம் நாடி, பழமுதிர் சோலை சென்று பரமனின் மகன் புகழ் பாடி, திருத்தணி சென்று திருமுருகனின் திருவடி அடைய, திருமுருகாற்றுப்படையை இயற்றிய நக்கீர பெருமானின் மலரடிகளை விழுந்து வணங்கிக் கொள்கின்றேன். பிறவி என்ற துயரக் கடலில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த ஆன்மாவிற்கு திருமுருகாற்றுப்படை என்னும் தோணி கிடைத்தது. வழி அறியாமல் திக்கு முக்காடும் ஒருவனுக்கு நல்வழி அறிந்த ஒருவனாலே வழிகாட்ட முடியும். அதுபோல பிறவி துயரை போக்க ஆன்மாவிற்கு திருமுருகாற்றுப்படை வடிவில் வந்தவன் நீதானே முருகா? திருமுருகாற்றுப்படை வடிவில் வந்தவன் நீதானே முருகா? கதிர்வேலா, கந்தா, கடம்பா, செந்தில் ஆண்டவா, ஆறுமுகனே, குகனே, மாயோனின் மருமகனே, ஈசனின் மகனே, வள்ளியின் மணவாளா, பரம்பொருளே, எமை காக்க கடமைப்பட்டவன் நீ அல்லவா? எமை காக்க கடமைப்பட்டவன் நீ அல்லவா? துன்பத்தோடு போராடும் போது உன் வேல் வந்து என்னை அஞ்சாதே அஞ்சாதே என்று ஆற்றுப்படுத்துகிறது முருகா. அஞ்சாதே அஞ்சாதே என்று ஆற்றுப்படுத்துகிறது முருகா. பிறப்பது இழிவல்ல, இறப்பதே இழிவு, இறப்பது கூட இழிவல்ல, இறையை உணராமல் இறப்பதே இழிவு. உன்னை உணர தினம் திருமுருகாற்றுப்படை ஓது, ஏது உனக்கு இழிவு? பிறவி துன்பத்தை தூய்மைப்படுத்துவேன் என்று என்னை ஆற்றுப்படுத்துகிறாயே முருகா. மேகங்கள் கூடி நின்று மழை பெய்யும், அம்மழையில் வளர்ந்த புத்தமுது செடியில் பூத்த சிவந்த காம்புகளை உடைய மலரையும் குவளை பூக்களையும் மருத பூவின் தாதுக்கள் கொட்டி கிடக்கிறது சுரரர் சோலை வனத்தில். அவ்வனத்தில் வில்வ இலைகளை பறித்து போட்டு சுரரர் கூட்ட பெண்கள் சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பெண்கள் ஆடி பாடி கூடி பாடும் எதிரொலி குன்றுதோறும் எதிரொலிக்கிறது. அப்பெண்கள் ஆடி பாடி கூடி நாடி இறைவனை போற்றி பாடும் எதிரொலி குன்றுதோறும் ஒலிக்கிறது. அடர்ந்த மரங்களுக்கும் மலைகளுக்கும் இடையே வண்டுகளும் அறியா வனத்தில் பூக்கும் காந்தல் மலரை அணிந்தவன் நீ. ஆழ்ந்த அகன்ற வேலை கொண்டு சூரபத்மனை கொன்றழித்த குலகுரு நீ. உன் தலைக்கவசத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் நீல நிற கற்கள் வீசும் ஒளிதான் என் வாழ்வில் இன்பக் கடல், என் வாழ்வின் துன்பத்தை போக்கும் விளக்காக உள்ளது பெருமானே. உன் தலைக்கவசத்தில் இருந்து வீசும் ஒளிதான் என் வாழ்வின் துன்பத்தை போக்கும் விளக்காக உள்ளது. உன்னை காண வருபவர்களிடம் வேறுபாடோ பாகுபாடோ பார்ப்பதில்லை நீ. உன்னை காண வருபவர்களிடம் வேறுபாடோ பாகுபாடோ பார்ப்பதில்லை நீ. அனைவரையும் வா என அனைத்து ஆனந்தத்தையும் களிப்பையும் அள்ளி தருகிறாயே முருகா. உன்னை தேடி பாடி ஆடி நாடி உள்ள முருகும் உண்மை அடியாரை பேரானந்தமான உன் திருவடியில் நிலைப்பெற செய்வாய் முருகா. என் துயர் போக்க திருமுருகாற்றுப்படை பாடி உன் திருவடி அடைவேன் என கூறி துவங்குகின்றேன்.
முருகாச்சரணம் முருகாச்சரணம். திருமுருகாற்றுப்படையை ஏற்றிய நக்கிர பெருமான் திருவடிகளையும் வணங்கி துவங்குகின்றேன். சிவாய நம. திருமுருகாற்றுப்படையை இயற்றிய நக்கிர பெருமானின் வரலாற்றை முதலில் காண்போம். அதனால் அனைத்து அடியார்களும் இப்போ நம்ம மதுரைக்கு மானசீகமா பயணிக்க போறோம். எல்லாரும் மதுரைக்கு வர இன்பம் தான். ஏன்னா இப்ப மதுரை மாநகரே விழா கோலத்துல இருக்கு. அழகர் ஆத்துல இறங்க போறாங்க இல்லைங்களா, அதனால விழா கோலத்துல இருக்கு. அந்த மதுரை மாநகருக்கு நம்ம எல்லாரும் மானசீகமா பயணிக்கணும். மதுரை மாநகர்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அங்க ஒரு சிறப்பு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் மதுரை மாநகரை நோக்கி பயணிக்கலாம். இந்த மதுரை மாநகர்ல தான் நக்கிர பெருமான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். தமிழ் மொழி என்பது நம்மளுடைய அறம். தாய்மொழி நம்மளுடைய தாய்மொழி. பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நிலைத்து நிற்கும் என் தாய்மொழியை தலைவணங்கிக் கொள்கின்றேன். இப்படி பெருமை மிக்க தாய்மொழியை சங்கம் வைத்து வளர்த்த புலவர்கள் பல்லாயிரம் பேர். அந்த புலவர்களிலே சிறந்து விளங்கியவர்கள் நம்மளுடைய நக்கீரர் பெருமான், கபிலர், பரணர். இதில் முதல் இடத்தை பிடித்தவர் நக்கீரர் பெருமான். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற பெயர் பெற்றவர் நக்கீரர் பெருமான். நக்கீரர் பெருமானின் தந்தையார் கணக்காயர். கணக்காயர் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவங்க தந்தை. பல்லாயிரம் பேர் மதுரையில வாழ்ந்திருப்பாங்க. பல நூறு கணக்காயர்கள் இருந்திருப்பாங்க. அதுலயும் சிறந்த கணக்காயர் என்ற ஒரு சிறப்பு பட்டம் பெற்றவர் நக்கீர பெருமானின் தந்தை. தந்தை கணக்கு என்றால் எழுத்து என்ற ஒரு பொருள் உண்டு. கணக்கு என்றால் எழுத்து, எழுத்து என்றால் தமிழ்தான். அப்போ தமிழை கற்பிக்க கூடிய ஒரு ஆசிரியராக கணக்காயர் இருந்திருக்கிறார், சிறந்த ஆசிரியராக. இப்படிப்பட்ட தமிழ் வளர்க்கும் மரபில் வந்ததினாலேதான் நக்கீர பெருமானுக்கு திருமுருகாற்றுப்படை என்னும் நூலை இயற்றக்கூடிய திறம் கிடைத்திருக்கிறது. அந்த மரபு ஜீன் வழியாவே அந்த தமிழ் உணர்வு அவங்களுக்கு இருந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இப்படி கணக்காயர் மகனான நக்கீரர் பெருமான் சங்கத்தமிழின் தலைவன் இயற்றியதே திருமுருகாற்றுப்படை. நக்கீர பெருமான் மதுரையில் இருந்த காலத்தில் வங்கிய சூடாமணி பாண்டியன் அப்படிங்கிறவங்க மதுரையை ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. வங்கிய சூடாமணி பாண்டியன், மன்னன் பேர் வங்கிய சூடாமணி பாண்டியன். இந்த வங்கிய சூடாமணி பாண்டியன் சொக்கநாத பெருமான் மீது தீராத காதல் கொண்டவன். நித்தம் சொக்கநாத பெருமானை வணங்கி அவருக்காக நிறைய சிவப்பணிகளை செய்து மதுரையில சைவத்தை வளர்த்து கொண்டிருந்த பெருமான் பாண்டியன். பாண்டிய மன்னன் செண்பகப்பூ மாலையை தான் நிதம் பெருமானுக்கு சூடுவாருங்களாம். அந்த செண்பகப்பூ மாலையில பெருமான் நிதம் காட்சி கொடுப்பாருங்களாம். வேற எந்த மலர்களாலையும் காட்சி கொடுக்க மாட்டாராம். ஆனா பெருமான் அந்த செண்பகப்பூ மாலைகளை விரும்பி ஏத்துக்கிட்டு மிக அழகா காட்சி கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட செண்பக பூக்களை அவர் நிறைய நந்தவனங்கள் வைத்து வளர்த்து கொண்டிருந்தாங்களா பாண்டிய மன்னன். சிவசேவைதான். மலர்களை செடிகளை வளர்த்து அதில் வருகின்ற புத்தம்புது மலர்களை பெருமானுக்கு சூட்டுவதும் சிவத்தொண்டு, சிவசேவை. அப்படிப்பட்ட சேவையை செஞ்சு கொண்டிருந்தாங்களா நம்மளுடைய பாண்டிய மன்னன். அந்த அப்படிப்பட்ட பாண்டிய மன்னன் ஒரு நாள் மாலை வேளையில தன் மகாராணியோடு ஒரு ஊர்வலமா போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அளவலாக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க மாலை வேளையில. அப்படி மாலை வேளையில அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நந்தவனத்துல உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு இளம் தென்றல் வீசுது. அப்படியே ஒரு இனிமையான இளம் தென்றல். யோசிச்சு பார்க்கணும் நம்ம மானசீகமா. ஒரு அழகான நந்தவனம், செண்பக பூக்களா பூத்திருக்குங்களா. அந்த நந்தவனத்துக்கு நடுவுல ஒரு இளம் தென்றல் வீசக்கூடிய மாலை வேளையில அமர்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த ராணியோடைய கூந்தல் அப்படியே இந்த காற்றுல அந்த மன்னனுடைய முகத்துல படுதுங்களாம். அப்போ அந்த மன்னனுக்கு ஒரு வித நறுமணம் வீசுது. அந்த நறுமணம் பெண்களுடைய கூந்தல்ல இருந்து வருதா, இல்ல இந்த நந்தவனத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் நிறைய பூக்கள் இருக்கு இந்த சோலையில இருந்து வருதா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல மன்னன் என்ன செய்யறாங்கன்னா, உடனே தமிழ் சங்க அறிவிப்பு பலகையில பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா, செயற்கையா மனம் வந்ததான்ற சந்தேகத்தை யாரு தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுன்னு அறிவிச்சு அறிவிப்பு பலகைய எழுதி போட்டுட்டாங்க. இதே நேரத்துல சொக்கநாத பெருமான் மீது பாண்டிய மன்னன் தீராத காதல் கொண்டிருக்காருங்களா. இப்போ நம்மளுடைய ஹீரோ வரப்போறாரு. நம்மளுடைய தருமி புலவர். அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது. நமக்கெல்லாம் சொந்த பந்தம் நிறைய இருக்கு.
டார்ச்சர் தர சொந்த பந்தம். அந்த மாதிரியான சொந்த பந்தம் நம்மளுடைய தருமி புலவருக்கு கிடையாது. ரொம்ப கொடுத்து வச்சவர் இந்த தருமி புலவர். இந்த தருமி புலவர் என்ன பண்ணுவாங்கன்னா சொக்கநாத பெருமானு கூடவே தான் இருப்பாங்கங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வீடு அதெல்லாம் கிடையாது, பணம் காசுலாம் கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது. அப்படி சொந்த பந்தம் இல்லாத, பணம் காசு இல்லாத ஏழ்மை நிலையில இருந்த நம்மளுடைய தருமி புலவரை எல்லாரும் எள்ளி நகையாடுவாங்கங்களாம். பணம் காசு இல்லைனாவே உலகத்துல எள்ளி நகையாடுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதை விட பெரிய பணம் காசு பெருமான் பக்கத்திலேயே அவர் இருக்காரு, அது வந்து யாருமே உணர மாட்டாங்க. தர்மிக்கு எவ்வளவு ஒரு தவம் பாருங்க, பெருமானுடைய ஆலயத்திலேயே இருப்பாங்களாம். அவங்களுக்கு வாழ்க்கையில நிதம் என்ன நடக்குதோ அதை வந்து பெருமானோட ஷேர் பண்ணுவாங்கங்களாம். ஆலயத்துல போய் உட்காந்துட்டு இன்னைக்கு நான் அந்த வீதி வழியா நடந்து வந்தேன்னா அப்போ இவங்களை பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு. நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததும் அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி இது நடந்துச்சு இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்களா. யாரு கூட? நம்ம சொக்கநாத பெருமான் கூட. தர்மிக்கு ஃப்ரெண்டு யாரு? சொக்கநாத பெருமான் தான் ஃப்ரெண்டுங்களாம். அப்படி நித ஷேர் பண்ணி 2 பேரும் அளவலாவாங்களாம். அப்படிப்பட்ட காதல் நம்ம தர்மி புலவருக்கு. அப்ப அந்த தர்மி புலவர் தான் ஏழ்மை நிலையில இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையம். எப்படி ஒரு வில்லங்கமான ஆசை பாருங்க தர்மி புலவருக்கு. திருமணம் பண்ணிக்கிட்டு அவரா தானா வந்து என்ன பண்ண போறாரு, ஒரு பழமொழி சொல்ற மாதிரி துன்ப கடல்ல போறாரு. திருமணம் பண்ணிக்கிட்டா எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஜாலியா இருக்கனால பேச்சுலரா. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சான் தர்மி புலவருக்கு. அப்ப அந்த அறிவிப்பு பலகைய பாக்குறாங்க, 1000 பொற்காசுகள். அப்பப்பா, இந்த 1000 பொற்காசுகள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தர்மிக்கு ஆசை வந்துட்டு உடனே ஓடி வந்து யார்கிட்ட சொல்லுவாரு, நம்ம வீட்டுல நம்ம ஏதாச்சும் வாங்கி தரோம்னா நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லுவோம். தர்மிக்கு அம்மா அப்பா எல்லாமே நம்ம சொக்கநாத பெருமான் தான். நம்ம சொக்கநாத பெருமான்கிட்ட ஓடி வந்து, பெருமானே அச்சச்சோ, அந்த நமக்கு எல்லாருக்கும் இப்ப திருவிளையாடல் படம் ஞாபகத்துக்கு வந்துடும். நாகேஷ் கேரக்டர் கண் முன்னே நிழலாடும். எனக்கு இல்ல அந்த 1000 பொற்காசு எனக்கு இல்ல, சொக்கா எனக்கு இல்ல அப்படின்னு புலம்புவாரு பாருங்க. அந்த காட்சி கண் முன்ன வந்துட்டோம் நமக்கு. இப்போ பெருமான்கிட்ட வந்து தர்மி சொல்றாரு, எனக்கு அந்த 1000 பொற்காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே குழந்தைங்க எது கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுப்போம் தானே, அது நல்ல விஷயமா இருந்தா உடனே வாங்கி கொடுத்துருவோம் அந்த குழந்தைங்களுக்கு. அப்ப பெருமானுக்கு அப்பா யார்? நம்மளுடைய தர்மி புலவருக்கு அப்பா யாரு? நம்ம சொக்கநாத பெருமான் தான். இப்போ நம்ம பெருமான் விடுவாருங்களா? குழந்தைங்க ஓடி வந்தா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பெருமான் 10 அடி ஓடி வந்து நம்மள அள்ளி அணைச்சுப்பாங்களா. அப்படிப்பட்ட பெருமான் இந்த 1000 பொற்காசா கிடைக்க வழி செய்ய மாட்டாங்க நம்ம தர்மிக்கு. அது வேற திருமணம் பண்ணிக்கணும்னு வேற ஆசை வந்திருக்கு, அதை வேற நிறைவேற்றணும் இல்லையா நம்ம தர்மி புலவருக்கு. அப்போ பெருமானே புலவர் ரூபத்துல வராங்கலாம். பெருமான் புலவர் ரூபத்துல வந்து நம்மளுடைய ஒரு பாடல், நம்மளுடைய மன்னனுடைய சந்தேகத்தை போக்கக்கூடிய பாடலை இயற்றி இதை கொண்டு போய் சொக்கா குடு, அவையில உனக்கு 1000 பொற்காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அவருக்கு கை காலே புரியல சொக்கநாத நம்மளுடைய தர்மி புலவருக்கு. அப்பப்பா எனக்கு தான் 1000 பொற்காசு அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாருங்களா. அப்போ அந்த பாடலை எடுத்துக்கிட்டு எங்க போறாரு, அவைக்கு போறாரு. பாண்டியனுடைய அவைக்கு போறாங்க. போய் அரண்மனைலாம் உள்ள நேரா போயிட முடியாது இல்லைங்களா, ஒவ்வொரு வாயிலா கடந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய பாடலை அடியேன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மன்னன் உடனே வந்துருவாரு. மன்னன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கான பாடல் வந்திருக்குன்னா யாராச்சும் வெயிட் பண்ணுவாங்களா? மன்னன் வந்து அந்த பாடலை வாங்கி படிக்கிறாங்க. மன்னன் வந்து பாடலை படிச்சா அதோடைய பொருள் புரியணும் தானே, அந்த அளவுக்கு மன்னனுக்கு திறம் உண்டு. தமிழ் திறம் அவங்களுக்கு அதிகம். பாண்டிய மன்னன்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். அப்போ அவங்க தமிழ்ல திறமையா தானே இருந்திருப்பாங்க. அந்த இலக்கண பாடலை படிச்சதும் அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அப்ப அப்படி அர்த்தம் புரிஞ்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1000 பொற்காசை தருமிக்கு பரிசளித்து விடுங்க அப்படின்னு அவங்களுடைய வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த 1000 பொற்காசை கொண்டு வந்து கையில கொடுக்க போறாங்க. கொடுக்கிற நேரம் பார்த்து நம்மளுடைய நக்கீரர் பெருமான் என்ட்ரி ஆகுறாங்க. நக்கீரர் பெருமான் தான் நம்ம தர்மி புலவருக்கு யாரு, வில்லன். அந்த 1000 பொற்காசை கேட்ச் பண்ணிட்டாரு. கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது, எதுக்கு கொடுக்க கூடாது, கொடுங்க, எனக்கு தான் அந்த காசு சொந்தம் அப்படின்னு தர்மி சொல்றாரு. இல்ல, நீங்க கொண்டு வந்த பாட்டுல குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நக்கீர பெருமான். அவங்க என்ன பாட்டு கொண்டு வந்தாங்க, அந்த பாட்டை நம்ம பார்த்துருவோம்.
ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய சொக்கநாத பெருமான் அவங்க கைப்பட இயற்றிய பாடல். எவ்வளவு அழகு இந்த பாடல். இதை நம்ம தொட்டு தொட்டு வணங்கிக்கணும் இந்த பாடலை. ஏன்னா நம்மளுடைய பெருமான் இயற்றிய பாடல் அல்லவா. அந்த பாடல் அடியேன் இப்ப வாசிக்க போறேன். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறியற்று அறிவை கூந்தலின் நரையவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்ற பாடல் தான் நம்ம பெருமான் இயற்றி தர்மி கையில கொடுத்த பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு, இயற்கையிலே தான் மனம் இருக்கு, செயற்கையில மனம் இல்லை அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. என்னன்னா, அஞ்சிரை தும்பின்னு ஒரு வண்டுங்களா. வண்டு என்ன செய்யும்? அழகான மலர்ல போய் அதுக்கு தேவையான தேனை குடிக்கும். பறந்து சென்று ஒவ்வொரு மலர்லையும் உட்கார்ந்து தேனை குடிக்கும். அதுதானே அந்த வண்டுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு அஞ்சிரை தும்பிங்கிற ஒரு வண்டு. அஞ்சிரை தும்பி நீ அறிந்த பூக்களிலே, அதாவது வண்டு எல்லா பூவிலையும் போய் தேன் சேகரிக்கும். அப்ப அதுக்கு ஆளினால் எல்லா பூவையும் எந்த பூல டேஸ்ட் இருக்கு, எந்த பூல மனம் இருக்கு, அது எல்லாமே அதுக்கு தெரியும், அந்த வண்டுகளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வண்டே இந்த மகரந்த மனத்தை விட, மகரந்த பூவோடைய மனத்தை விட இந்த மயில் போன்ற அழகிய கூந்தலை உடைய பெண்களின் கூந்தல்ல இருந்து வர மனத்தை விட ரொம்ப பெருசோ இந்த மகரந்த பூக்களை சொரிகின்ற பூக்களில் இருந்து வருகின்ற மனம் அப்படின்னு பாடல்ல இருக்கு. பெண்களின் கூந்தலுக்கு தான் மனம் அதிகம் அப்படின்னு அந்த வண்டு சொல்ற மாதிரி பெருமான் இந்த பாடலை படைச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய என்ன நடக்குது, அரசவையில 1000 பொற்காசை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க நக்கீர பெருமான். நம்மளுடைய தர்மி புலவர் பாவம் ஓடி எங்க வருவாரு? உடனே நம்ம சொக்கநாத பெருமான் கிட்ட ஓடி வராங்க. சொக்கநாத பெருமான்கிட்ட ஓடி அவையில நடந்த விஷயங்களை, சொக்கா சொக்கா எனக்கு 1000 பொற்காசு போச்சு, என்னுடைய 1000 பொற்காசு போச்சு சொக்கா அப்படின்னு புலம்புறாங்க. நம்ம அப்ப சும்மா இருப்பாரா? உடனே அந்த புலவர் ரூபத்துல தர்மிய கைய பிடிச்சுக்கிட்டு வா போலாம், போய் கேட்போம் என்ன நடந்துச்சு. குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்தா நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போவோம் இல்லைங்களா? வா என்ன நடந்துச்சு அம்மா கேக்குற, வா அழாத அழாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தர்மி புலவரை நம்மளுடைய சிவபெரு அழைச்சிட்டு நக்கீரர் இல்ல அவருக்கு அழைச்சிட்டு போறாங்க. நேரம் அடிச்சுட்டா நமக்கு கோவம் வரும் தானே. அந்த மாதிரி நேர இடம்பட 2 கால் பரப்பி கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ ஆராய்ந்து சொல்ல தக்கவன் எம் கவியை ஆராய்ந்து தக்க சொல்லவன் நீதானா அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன இந்த கேட்கலமா? இந்த சங்கு இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய சிவபெருமான் சொல்றாங்க அப்படி நெய் தடவி அதை கட் பண்ணும் போது டஸ்ட் எல்லாம் பறக்கக்கூடாது. அப்ப நம்ம உடல்ல எல்லாம் அந்த டஸ்ட் பரவிடும்ன்றதுக்காக வாளுல நெய் தடவுவாங்க. இந்த வாளுல நெய் தடவி காலை பரப்பி உட்காந்துக்கிட்டு நல்ல பேலன்ஸ் வேணும் இல்லைங்களா, பிடிச்சுக்கிட்டு கட் பண்றதுக்கு. அப்படி காலை பரப்பி பங்கம் படவிரண்டும் கால் பரப்பி கீர் கீர் என அறுக்கும் சவுண்ட் வரும்ல, கட் பண்ணும் போது கிர்னு சவுண்ட் வரும்ல, கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ அப்படின்னு கேக்குறாங்க. நீயா என் கவிய பார்த்து குற்றம் உனக்கு என்ன இது இருக்கு என் கவிய குற்றம் சொல்றதுக்கு அப்படின்னு பெருமான் கோபமா கேக்குறாங்க. நம்ம பெருமானுக்கு எல்லாமே செய்வோம், பெருமானே கண் முன்னாடி வந்தா சரண்டர் ஆயிடுவோம். ஆனா இந்த நக்கீர பெருமானை
அம்மா கேக்கலம்மா. செல்வரதி அம்மா கேக்கல. செல்வரத்தி சிவா கேக்கலிங் சிவா. அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். இல்ல இருக்கிறாங்க என்ன சவுண்ட் வரல. செல்வரதி அம்மா சிவாயனம அம்மா கேக்கலம்மா கேக்கல. இன்னும் சரியா கேக்கல. அம்மா வெளியில போயிட்டு வாங்க. இல்லைன்னா வெளியில போயிட்டு வாங்கம்மா. கேக்கலம்மா. இப்ப பேசுங்க. இல்ல கேக்கல, நின்னு போச்சு. சிவா மைக் மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா. இப்ப கேக்குதுங்களாமா? இப்ப கிளீனா கேக்குதுங்கம்மா. நல்ல குரல் தெளிவா கேக்குது. பேசுங்க. எதுல வந்து கேக்கலைங்கம்மா? பாடல் கேட்டுச்சா? சங்கரிப்பது எங்கள் குலம் பாடல் கேட்டுச்சுங்களா? அந்த பாடல் கேட்டு அந்த பாடலுக்கு அப்புறம் நீங்க பேசுங்கம்மா. இப்போ நம்ம பெருமான் சிவபெருமான் வந்து நம்ம நக்கிர பெருமானை பார்த்து கேட்கிறாங்க, என் கவியை ஆராய்ந்து குறை சொல்பவன் நீதானோ அப்படின்னு. அதுக்கு நக்கீரர் வந்து நம்மளுடைய பெருமானை எதிர்த்து பாடுறாங்க. பாருங்க, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் வேணும்ல. நம்ம பெருமானை பார்த்து சொல்றாங்க, நானாவது சங்க நீ என்ன வாழ இந்த மாதிரி நான் பிச்சேடா வாழ அப்படின்னு கேக்குறாங்க நக்கீரர் பெருமான். சிவசிவா அவ்வளோ வந்துட்டு நக்கீர பெருமானுக்கு குலத்தை பத்தி சொன்னதோ நமக்கு கூட கோவம் வந்துடும். பெண்களுக்கு என்ன கோவம் வரும்னா, நம்மளுடைய பிறந்த வீட்டை பத்தி சொல்லவே கூடாது, ரொம்ப கோவம் வந்துடும். அப்பதான் நாங்க ரொம்ப சந்தோஷமாய் காலியா மாறிடுவோம் பெண்கள் எல்லாமே. எங்களோட வீனஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்களுடைய பிறந்த வீடை பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னா போச்சு, அன்னைக்கு எல்லாம் சாப்பாடுல உப்பு அதிகமாயிடும், சாப்பாடு பாத்திரம் எல்லாம் டமால் சவுண்டு கேட்கும். அந்த மாதிரியே நக்கீர பெருமானுக்கு அவங்களுடைய குணத்தை பத்தி சொன்னதும் அப்படி வீறு கொண்டு கோபம் வந்துருச்சுங்களாம். பெருமான் நக்கீரரே சிவன் சிவபெருமான சிவபெருமான் கேட்கிறார், நக்கீரனே என்னை பார், இப்பொழுது சொல், என் பாட்டில் குற்றம் கண்டாயா, சொல் குற்றமா பொருள் குற்றமா அப்படின்னு கேக்குறாங்க. நக்கீரர் பெருமான் பயப்படவே இல்லை. பெருமானை கண் கொண்டு நேருக்கு நேர் நோக்கும் பொழுது நெற்றிக்கண்ணை திறக்கிறாங்க பெருமான். சிவசிவா நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றாரு நக்கீரர் பெருமான். நெற்றிக்கண்ணனை திறந்து காமி, நீ 16 கைய வேணா காமி, நீ எழுதின பாட்டுல குற்றம் அப்படின்னு நேர்பட பெருமானை பார்த்து சொல்றாங்க. ஏன் நக்கீரர் பெருமான் இப்படி பெருமானை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தோணலாம். இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது. இந்த திருமுருகாற்று படை அப்படிங்கிற கிஃப்ட் கிடைக்க போகுது இல்லைங்களா? அதுக்கான நிகழ்வு தான் இது. பெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காமிக்கிறாங்க. பெருமான் நம்மளுடைய குழந்தைகளை யாரையுமே வருத்த மாட்டாங்க, யாரையுமே தண்டிக்க மாட்டாங்க. அதனால யாரும் இந்த இடத்துல தவறா புரிஞ்சிக்க கூடாது. பெருமான் நெற்றிக்கண்ணால எரிச்சாங்க அப்படின்னு. பெருமான் எரிச்சது வந்து அவருடைய ஆணவத்தை தான் எரிச்சு ஞானத்தை ஊட்ட போறாங்க. அதனால பெருமான் தன்னை நெற்றிக்கண்ணை திறந்து காமிக்கிறாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரர் பெருமான் தான் சொன்ன நிலையில மாறவே இல்லை. அப்போ பெருமான் கோபக்கணைகளால தன்னுடைய நெற்றிக்கண்ணால நக்கீரர் பெருமானை பொசுக்கிறாங்க.
இப்போ இந்த அவையில பொசுக்குன உடனே பெருமான் எங்க போயிட்டாங்க? வேக வேகமா சொக்கநாத பெருமான் அங்க போயிட்டாங்க அவங்களுடைய ஆலயத்துக்கு. வந்தது பெருமான் தான் அப்படின்னு இந்த அவையில இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த அவையில நம்மளும் இருக்கோம்ல, இந்த அவையில நான் மதுரைக்கு வாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பு உண்டுன்னு அந்த இடத்துல சொன்னேன் இல்லைங்களா? இப்ப இந்த அவையில நம்மளும் இருக்கோம். பெருமானை பார்த்தோமா நம்ம எல்லாரும்? நெற்றிக்கண் திறந்த பெருமானை நம்ம எல்லாரும் சேவிச்சோமா? அதுதான் அடியேன்னு சொன்ன சிறப்பு. மதுரைக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் இப்ப பெருமானை பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப பெருமானை நம்மளும் சேவிச்சிட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் எங்க போறோம்? நக்கீரர் பெருமானை மன்னிக்க பெருமான் கிட்ட இறைஞ்சி விண்ணப்பம் வைக்க போறோம். இப்ப எல்லாரும் விழுந்து வணங்கி பெருமானே பெருமானே நக்கீரன் பண்ணது தவறுதான், தன் குழந்தையை மன்னித்தருளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. நம்ம பெருமான் வந்து சும்மா தான் கோச்சிப்பாரு, ரொம்ப சீரியஸ்னஸ் எல்லாம் கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு தான் கோச்சிப்பாங்க. நம்ம அம்மா குழந்தைங்க கிட்ட கோச்சிப்போம்ல, ஏன்னா அந்த தவறை வந்து குழந்தை திருத்திக்கணும்ன்றதுக்காக நடிப்போம் நம்ம. அந்த மாதிரி பெருமான் லைட்டா கோச்சிக்கிட்டாங்க லேசா. இப்போ எல்லாரும் கேட்ட உடனே பெருமான் என்ன சொல்லிட்டாங்க? நக்கீர பெருமான உயிர் தெழுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதனுடைய தாக்கம் இருக்கு. பெருமானுடைய நெற்றிக்கண் திறந்து பார்த்தாங்க இல்லைங்களா? அந்த கனலுடைய அனல பெருமானை அணைச்சிட்டாங்க. சோ அந்த கனலுடைய தாக்கத்தினால அவங்க உடல்ல ஏற்பட்ட புண்களால, இந்த அனல் பட்டா எப்படி இருக்கும்? லைட்டா சமையல் பண்ணும் போது சுட்டுட்டோம்னா எவ்வளவு வலிக்குது நமக்கு. அப்படி அவங்க உடல்ல இருக்கிற அந்த வலியை போக்கணும் அப்படின்னு பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க நம்மளுடைய நக்கீர பெருமான். அப்போ ஒரு அசிரீரி ஒலிக்குது, நீ வந்து நக்கீரரே நீ வந்து திருக்கைலாயம் வா, திருக்கைலாயத்துல வந்து பெருமானை என்ன தரிசிக்க நீ திருக்கைலாயம் வா. திருக்கைலாயம்ன்றது நம்ம வந்து எல்லாரும் டூரிஸ்ட் பிளேஸோ போய் வணங்குறதோ நினைக்காதீங்க. நம்ம தான் திருக்கைலாயத்தை நம்மளுடைய உடல்ல வச்சு பெருமானை பார்க்கணும். திருக்கைலாயம் இப்ப புறப்படுறாங்க, நம்மளுடைய நக்கீரர் பெருமான் திருக்கைலாயம் புறப்படுறாங்க. நம்மளும் நக்கீரர் பெருமான் கூடவே போறோம். இப்ப மதுரையில இருந்துட்டோம், மதுரையில நம்ம பெருமானை சேவிச்சிட்டோம், சொக்கநாத பெருமானை. இப்போ நம்ம எல்லாரும் திருக்கைலாயம் கிளம்புறோம். யாரு கூட? நக்கீரர் பெருமான் பின்னாடி லைனா போனோம் இப்ப நம்ம எல்லாரும். அப்ப நக்கீரர் பெருமான் திருக்கைலாயம் போறதுக்காக புறப்படுறாங்க. முதல் திருப்பரம் குன்றம் போறாங்க. திருப்பரம் குன்றத்துக்கு போகும் பொழுது அப்போ சிவ பூஜை செய்யணும் இல்லைங்களா? காலை மாலை இருவேளை சிவ பூஜை செய்வாங்க. தீக்கை வாங்கினாங்க. நம்மளுடைய நக்கீர பெருமான் வந்து அப்படி சிவ பூஜை செய்யறதுக்காக ஒரு ஆற்றுடைய அருகில உட்கார்றாங்க இந்த திருப்பரம் குன்றத்துல. இப்ப நக்கீரர் பெருமான் ஆற்று பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. இப்படியே நக்கீர பெருமான் இங்க உட்கார்ந்து இருக்கட்டும், சிவ பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணட்டும். வாங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யார் அப்படின்னு சொன்னா கர்முகி பூதம். இந்த திருப்பரம் குன்றத்துல கர்முகி பூதம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்கு. ஆண் பூதத்தை விட பெண் பூதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயம். ஏன்னா பெண் பூதம் முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி இருக்கும், பாக்குறதுக்கே பயமா. அப்படி இருக்கிற கர்முகி பூதம் இருக்கு. ஆனா இந்த கர்முகி பூதம் என்ன செய்வாலாம்? யாரெல்லாம் சிவ பூஜையில ஒழுங்கா பண்ணாம கவனச்சிதைவு ஏற்படுறாங்களோ, சிவ பூஜை ஒழுங்கா பண்ணாதவங்களை புடிச்சு கொண்டு போய் குகையில அடைச்சிருவாளாம். அதுதான் இவளுடைய வேலை. அதாவது யாரெல்லாம் சிவ பூஜை பண்றாங்க, எங்க தவறு பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாளாம். இந்த எறும்பெல்லாம் வீட்டுல ஸ்வீட் இருந்தா எப்படிதான் தெரியுமோ தெரியாது, ஆனா வந்துரும். அவங்க நம்ம என்ன லெட்டர் போட்டா வர வைக்கிறோம் எறும்புகளை, எப்படி வருவாங்கன்னே தெரியாது. பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்துருவாங்க. அழையா விருந்தாளியா ஒரு 200 300 பேர், என்ன 1000 2000 3000 பேர் வந்துருவாங்க நம்மளுடைய வீட்டுக்கு. அப்படி இந்த கர்முகிக்கு வந்து தெரிஞ்சிருமா, யாராவது சிவ பூஜை தவறா பண்ணா, சிவ சிந்தனையில இருந்து விலகனா பூஜை நேரத்துல போய் பிடிச்சு கொண்டு வந்து குகையில அடைச்சிருவாளாம் இந்த கர்முகி பூதம். இப்படி வந்து இவ 999 பேரை இப்ப கைவசம் வச்சிருக்கா இந்த குகையில அடைச்சி. இந்த 999 பேருக்கும் நல்ல சாப்பாடு கொடுப்பாளாம். குகையிலதான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாளாம். ஏன் தெரியுங்களா சாப்பாடு கொடுக்குறா? நல்லா சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, 1000 மெம்பர்ஸ் ஆன உடனே அவங்கள இவ சாப்பிட்டுருவாளாம். அப்ப சாப்பிடும் போது வத்தனம் தொத்தலமா இருந்தா சாப்பிட முடியுங்களா? நல்ல புஷ்டியா எனர்ஜெட்டிக்கா இருந்தா தானே இவளுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு, டேஸ்டியா. அதனால அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாளாம். இந்த 999 பேரும் நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள கொல்ல போறாங்க, அந்த கவலையில சாப்பிட முடியாது அவங்களால.
அவங்களாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க, நம்மளை கொல்ல போறாளே, இந்த 1000வது மெம்பர் யார் வர போறாங்களோ, பெருமானே அவங்க யாருமே கிடைக்க கூடாது, 1000 மெம்பர்ஸ் கிடைக்க கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில இந்த கர்மூகி பூதம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம நக்கீரர் பெருமான் பூஜை பண்றாங்க. இத பாக்குறாங்க. நக்கீர பெருமான் பூஜை பண்ணும் போது இந்த ஆற்றங்கரை ஓரம் உட்கார்ந்து பூஜை பண்ணாங்க இல்லைங்களா, அப்போ மரத்துல இருந்து ஒரு பழுத்த இலை கீழே விழுதுங்களா. அந்த இலை பாதி நீர்ல விழுது, பாதி நிலத்துல விழுது. இங்க ஆஃபா இருக்கு, அங்க ஆஃபா இருக்கு. அத நம்ம நக்கீரர் பெருமான் பூஜையை விட்டுட்டு அதை நோக்குறாங்க. மனித இயல்பு தானே, நம்ம கூட அப்படிதான். அப்படியே நோக்குறாங்க. நோக்கும் பொழுது அந்த பழுத்த இலை பாதி நீர்ல பாதி நிலத்துல. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. அப்போ அப்படி விழுந்த இலை என்னவா மாறுதுன்னா, நிலப்பகுதியில விழுந்த இலை மீனா மாறுது. அந்த நீருக்குள்ள விழுந்த இலை மீனா மாறுது. நிலப்பகுதியில விழுந்த இலை பறவையா மாறுது. இந்த பறவை என்ன பண்ணுது, மீனை இழுக்குதான், மேலவா மேலவா அப்படின்னு. இந்த மீன் என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள இழுக்குதான், நீ உள்ளவா உள்ளவா அப்படின்னு. இந்த காட்சியை நம்ம நக்கீர பெருமான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காட்சினா, இந்த உலக இன்பங்கள் என்ன பண்ணும்னா நம்மள கீழ்நோக்கி இழுக்கும். பெருமானை காண விடாம இந்த உலக இன்பங்கள் நம்மள கீழ்நோக்கி இழுக்கும். பெருமானுடைய அருள் என்ன பண்ணும், இந்த உலக இன்பங்கள்லாம் உனக்கு நிலை கிடையாது அப்படின்னு மேல் நோக்கி இழுப்பாரு பெருமான் நம்மள. அது நம்மள கீழ் நோக்கி இழுக்கும் இந்த உலக இன்பங்கள். பெருமான் நம்மள மேல் நோக்கி இழுப்பாங்க. இது இந்த ஆணவ மலத்துடைய ஆபாகரண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது கீழ் நோக்கி நம்மளை கொண்டு போவோம். கீழ் நோக்கி போனா என்ன பண்ணுவோம் நம்ம? இப்ப இந்த பறவை கீழ் நோக்கி இழுத்து தண்ணிக்குள்ள போச்சுன்னா பறவையால தண்ணியில வாழ முடியுமா? மூச்சடைச்சு செத்து போயிடும். ஆனா மீன் மேல வந்தா மீனால வாழ முடியுமா? மீன் மேல வந்தா மீனால சுவாசிக்க முடியாது, அது செத்து போயிடும். இந்த காட்சியை நம்ம நக்கீரர் பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து கர்முகி என்ன பண்றா, தப்பு பண்ணிட்டாருங்களா, சிவ பூஜையில இருந்து விலகிட்டாரா. நம்ம நக்கீர பெருமானை கேட்ச் பண்ணி கொண்டு போய் அவ குகையில அடைச்சிடுறான். இந்த குகையில 999 பேர் இருந்தாங்கன்னு சொன்ன பாருங்க, எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்க? அவங்க 1000வது மெம்பர் வந்தா இவங்களை கொன்றுவா, அவ 1000 பேரையும் சாப்பிட்டுருவா. எதுக்கு நீ வந்த? நீ ஒழுங்கா சிவ பூஜை பண்ண வேண்டியதானே. இவங்க பண்ண தப்பெல்லாம் இவங்க விட்டுட்டாங்க. ஆனா நம்மளுடைய நக்கீர பெருமானை மட்டும் திட்டுறாங்க. நீ ஒழுங்கா சிவ பூஜை பண்ணாதனாலதானே உன்னைய தூக்கிட்டு வந்துட்டா, இப்ப எங்களை கொல்ல போறான், 1000 பேர் ஆயிட்டோம், எங்களை சாப்பிட போறான் அப்படின்னு சொல்றா. நம்ம அந்த குகைக்குள்ள இருந்தா நம்மளும் அப்படிதான் அழுதுட்டு கிடப்போம், ஐயோ நம்மளும் சாக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 1000வது ஆளா வந்தாங்க இல்லையா நம்ம நக்கீரர் பெருமான், அவங்க இந்த 999 பேரையும் காக்க வந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க பிதற்றுறாங்க. எதுக்காக நீ இப்படி வந்த, முன்னாலதான் எங்களை கொல்ல போறா இந்த பேயி அப்படின்னு சொல்லி இவங்க பிதற்றுறாங்க. அப்ப நம்ம நக்கீர பெருமான் 1000 பேர் கூடி இருக்கிற ஒரு குகையில அலறல் சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? வீட்டுல உட்காந்து ஏதாச்சும் எழுதுவோம் படிப்போம்னு நம்ம சிந்திப்போன்னு புக் எடுக்கும் போது டிவி சத்தம் கேட்டாலே மைண்ட் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி 1000 பேர் இருக்கிற குகையில அஞ்சவே இல்லை நக்கீர பெருமான். நம்மளை கொல்ல போறான்னு அவர் அழல. ஏன்னா நமக்கு பேருங்கல்ல, பெருமான் தானே சொன்னாங்க திருக்கைலாயம் போ அப்படின்னு சொல்லி. இப்ப போன்னு சொல்லிட்டு பெருமான் வராம இருப்பாங்களா? நம்ம கூடவே வழித்துணைக்கு வருவாங்க. இந்த குழந்தை எங்க போதோ, சரியான பாதையில போதோ, இந்த குழந்தைக்கு என்னென்ன இடர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி காக்க நம்ம கூடவே தானே வருவாங்க. இப்ப சொக்கநாத பெருமான் இருக்காரு இல்லைங்களா, அந்த தைரியம் தான் நம்மளுடைய நக்கீரர் பெருமானுக்கு. பயப்படவே இல்லையா நம்ம நக்கீர பெருமான். அவங்க வாட்டுல கத்திட்டு கிடக்கட்டும், அந்த 999 பேரும் கத்திக்கிட்டு இருக்கட்டும், நமக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த குகையில உட்கார்ந்து ஒரு நிலை மனதா திருமுருகாற்றுப்படையே படைக்கிறாங்க. யார கூப்பிடுறாங்க? நம்ம ஆனந்தையா வகுப்புல சொல்லியிருக்காங்க நமக்கு. அதாவது நமக்கு துன்பம் வரும்போது அந்த குகையை யார் உடைப்பா அப்படின்னா, ஒளி பொருந்திய முருகனுடைய வேல் உடைக்குமா. ஏன்னா முருகனுடைய வேலும் சிவம் தான். அப்ப நம்மளை காக்க போறது சொக்கநாத பெருமான் ரூபத்துல வரப்போறது யாரு? வேல். வேல் அந்த குகையை உடைக்க போது இந்த 1000 பேரையும் காப்பாத்த போகுது. இதுக்கு காரணகர்த்தா யாரு? நக்கீரர் பெருமான். நம்ம எல்லாரும் மதுரைக்கு போனோங்களா, நக்கீர பெருமானுடைய அவையில இருந்தோமா, பாண்டிய மன்னனுடைய அவையில. நக்கீரர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு அவங்கள தண்டனை கொடுக்க சொக்கநாத பெருமான் வந்தாங்களா? நம்ம எல்லாரும் அப்போ காட்சி பார்த்தோமா இல்லைங்களா? நம்மளுடைய சிவபெருமானை காட்சியா பார்த்தோமா இல்லைங்களா? அந்த மாதிரி யாராச்சும் ஒரு கூட்டத்துல, திருவாசகம் பண்ற கூட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டோம்னா, சாப்பாடுக்காக கூட உட்காந்துக்கலாம். மதியானம் சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா நம்மளுடைய முற்றோதல் பண்ணும்போது.
ஒண்ணுமே தெரியாது, புக்கே கிடையாது. சோத்துக்காக நீ போய் அங்க உட்கார்ந்தாலும் பெருமான் அந்த 1000 பேரோட உன்னையும் ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய பெருங்கருணையால பேரின்பத்தை கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த 999 பேரையும் நக்கீர பெருமான் காப்பாத்துறாங்க. எதை வச்சு காப்பாத்துறாங்க? பெருமான் மேல கொண்ட உறுதிப்பாடால, சொக்கநாத பெருமான் மேல கொண்ட உறுதிப்பாடு, அந்த காதல், அந்த தீராத காதல், சொக்கநாத பெருமான் மீது கொண்ட தீராத காதல் வேல் வடிவத்துல வந்து அந்த வேல் வந்து அந்த குகைய உடைச்சி அந்த 1000 பேரையும் காப்பாத்த போகுது. அப்படிதாங்களா? அந்த இடத்துல மதுரையில பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா செயற்கையிலே மனம் உண்டான்னு ஒரு வாதம் போச்சு இல்லைங்களா? அதுக்கு விடை சொன்னாரா நம்மளுடைய நக்கீரர் பெருமான்? சொல்லல இல்லைங்களா? இப்ப நம்ம நக்கீரர் பெருமான் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்கலாங்களா? இப்ப குகையில அவரே டென்ஷனா உட்காந்துருக்காரு. நம்மள வந்து பூதங்களுக்கு நடுவுல இந்த 999 பூதம் இருக்கு இல்லைங்களா, இது படுத்துற சத்தம், இது அவனை திட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம நக்கீரர் பெருமான திட்டிக்கிட்டு இருக்கு, உன்னால நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி. அந்த சத்தத்துக்கு நடுவுல நம்ம போய் நக்கீர பெருமான்கிட்ட பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா செயற்கையிலே மனம் உண்டான்னு கேட்டு வந்துடலாங்களா? என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. எப்படி இயற்கையிலே மனம் உண்டு அப்படின்னா, இந்த உடல் வந்து 5 பூதங்களால ஆனது. 5 பூதங்கள் என்னது? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்படிப்பட்ட 5 பூதங்களால ஆன உடல்ல எது எல்லாம் ஸ்ட்ராங்கான பகுதியோ, நம்மளுடைய பற்கள், எலும்பு, நம்மளுடைய முடி, அந்த மாதிரி உறுதியா இருக்கிற பகுதி எல்லாமே மண் தத்துவத்தால ஆனது. மண் பூத 5 பூதங்கள்ல மண்ணால ஆனது. அப்போ அந்த வலிமை பொருந்திய மண்ணுன்ற தத்துவத்தால் ஆகப்பட்ட நம்மளுடைய பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. மண்ணுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா? நம்ம ஷாம்பு போட்டுக்கிறோம், பூ வச்சுக்கிறோம், சென்ட் அடிச்சுக்கிறோம், சோ நமக்கு செயற்கையில மனம் சொல்றோம். மண்ணுக்கு வந்து யாராவது சென்ட் அடிக்கிறாங்களா? கிடையாது. யாராச்சும் அதுக்கு என்ன பூவா வச்சு விடுறோம் தலை சீவி? இல்ல. அப்படிப்பட்ட மண் தத்துவத்தால உருவாகிய பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. அத வந்து நம்ம நக்கீர பெருமானுக்கு சொக்கநாத பெருமான் அங்க உணர்த்திட்டாங்க. எங்க உணர்த்திட்டாங்கன்னா, மதுரை மாநகரிலே விட தெரிஞ்சிருச்சு. விட தெரிஞ்சதுனாலதான் காம்ப்ரமைஸ் ஆகி பெருமான் காலடியில விழுந்து இப்ப கைலாயம் புறப்பட்டு வந்த இடத்துல நம்ம திருப்பரங்குன்றத்து குகையில இப்ப நக்கீர பெருமான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய வேல் வந்து குகைய தகர்த்து எல்லாரையும் காக்க போகுது. சரிங்களா? நம்ம வந்து பெருமானை நினைச்சோம்னா கைலாயம் போனோம்னு நமக்கு அவசியமே கிடையாது. எங்க வருவாங்க? பெருமான் நம்மளை தேடி வந்துருவாங்க. கைலாயம் போனாங்களா நக்கீர பெருமான்? கைலாயம் போல. நக்கீர பெருமான் எங்க இருந்தாங்க? குகையில தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவங்கள தேடி வந்தது யாரு? நம்மளுடைய பெருமான். யார் ரூபத்துல வந்தாங்க? வேல் ரூபத்துல வந்தாங்க. வேல் ரூபத்துல வந்து, அதனால நம்ம வந்து பெருமான்கிட்ட ஒரே 1% பக்தி பண்ணாலும் 100% தேடி வருவாரு. நிலத்தின் மேல் வந்து நீள்கழல்கள் காட்டி, நம்ம மாணிக்க வாசக பெருமான் சொன்ன மாதிரி நீள்கழல்கள் காமிப்பாரா. நம்ம எவ்வளவு ஆழத்துல, அடி ஆழத்துல கேவல நிலையில கிடந்தாலும் நம்மள தூக்குறதுக்காக பெருங்கருணையாளனான சொக்கநாத பெருமான் நீள்கழல்களை காமிப்பாங்களாம். அப்படிப்பட்ட பெருமான் குகைக்குள்ள உட்கார்ந்திருந்த நக்கீர பெருமானை காக்கிறதுக்கு யார் வந்தா? சொக்கநாத பெருமானே வந்தாங்க. வேல் ரூபத்துல வந்தாங்க. வேலும் சிவமும் ஒன்றே. இந்த கருத்துல மாறுபாடு இருக்கக்கூடாது. அதனால பெருமான் வந்து தன்னுடைய வேலை கொண்டு வந்து அந்த குகையை தகர்த்துட்டாங்க. தகர்த்து அந்த 1000 பேரையும் காப்பாற்றிட்டாங்க. அப்போ இந்த திருப்பரங்குன்றத்து குகையில இருந்து பெருமான் நக்கீரர் பெருமானோட இருந்த 1000 பேரையும் சேர்த்து காப்பாத்திட்டாங்க. அதாவது இந்த இடத்துல திருப்பரங்குன்றத்து குகைக்குள்ள அவங்களை காப்பாற்றும் போது அவங்க பாடிய பாடல் வந்து, குன்றம் எரித்ததுவும் குன்றவோர் செய்ததும் அன்றங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பதுவும் பின் காத்ததுவும் மெய்விடா வீரன் கை வேல். என்ன வந்து காத்துச்சு? குகையை தகர்த்து பெருமானுடைய வேல் வந்து காத்துச்சு. நமக்கு கவுஞ்ச மலைய வேல் வந்து தகர்த்து எரிஞ்சிருச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரும் துயர் இடர் வந்தாலும் நம்ம நிலை மாறாம பெருமானுடைய சிந்தையில அவருடைய திருவடியிலே நிலையா நின்னா நம்மளையும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் வேல் வந்து தகர்த்து காக்கும் அப்படின்ற நம்பிக்கைய என்னைக்குமே நம்ம விடக்கூடாது. இப்போ திருப்பரங்குன்றம் 6 படை வீடுல முதல் குன்று திருப்பரங்குன்றம்.
இங்க பரம்பொருள் அங்கதான் உறைஞ்சிருக்காங்களாம். திருப்பரங்குன்றத்துல பரங்கிநாதனும் ஆவுடை நாயகியும் உறைஞ்சிருக்காங்கங்களாம். நம்ம எல்லாம் முருகன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பரங்கிநாதனும் ஆவுடை நாயகியும் திருப்பரங்குன்றத்துல உறைஞ்சி இருக்காங்க. ஈசன் உறையும் தலம் அது. பிரணவத்தின் உட்பொருளை பெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் திருப்பரங்குன்றத்துல. அப்படி சொல்லிக்கிட்டு நிலையில மடியில உட்கார்ந்து இருந்தாருல நம்மளுடைய முருகப்பெருமான், அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டுட்டாங்க. இந்த இடத்த யாரும் தவறா உணரக்கூடாது, நல்ல சரியா கவனிச்சுடுவாங்க. அதாவது நம்ம பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய முருகப்பெருமான் மடியில இருந்து கேட்டுட்டு இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத பொருளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒட்டு கேட்க கூடாது. அதை உணர்த்ததுதான் இந்த இடம். சரிங்களா? அப்படியே பெருமான் கேட்டதுனால அவங்களுக்கு தவம் பண்ணி இந்த இடத்துல தன்னுடைய தவற உணர்ந்தாங்களாம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் தவம் செய்து தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிட்ட இடம் இது. முருகப்பெருமானுக்கு பாவம் இல்லை, மக்களுக்கு உணர்த்ததுக்காக இந்த கதை. நம்ம எல்லாரும் முருகன் பாவம் செஞ்சாங்க, அவங்க ஒட்டு கேட்டாங்கன்னு நினைக்க கூடாது. எந்த விஷயத்திலும் யாருடைய விஷயத்திலும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஒட்டு கேட்க கூடாது என்பது இந்த இடத்துல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாவத்தை போக்க திருப்பரங்குன்றத்துல தவம் பண்ணாங்களாம். உலகம் ஒப்ப வளன் ஏற்றிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டு ஆங்கு ஓவரை இமைக்கும் சேன் விலங்கு அபிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோன்தாள் செருணர் தேய்த்த செல் உரள் தடக்கை. இதுதான் திருமுருகாற்றுப்படையின் முதல் பாடல். உலகம் உவப்ப பெரிய பெரிய புராணங்கள், அருளாளர் வழங்கிய சிறந்த புராணங்கள், சிறந்த நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா உலகம் அப்படிங்கிற வார்த்தையில தொடங்கும். நம்மளுடைய திருக்குறள், நம்மளுடைய பெரிய புராணம், இப்போ இந்த திருமுருகாற்றுப்படை, தொல்காப்பியம் போன்ற நூல்கள் எல்லாமே உலகம் என்ற வார்த்தையில தான் துவங்குது. அது ஒரு சிறப்பு பாருங்க. இந்த உலகம் என்ற வார்த்தை பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய அருளாளர்களுக்கு பெருமான் கொடுக்கிற வார்த்தை இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தை. அதனாலதான் அவங்கெல்லாம் இதை துவங்கும் போது உலகம்ன்ற வார்த்தையில துவங்கியிருக்காங்க. நம்மளுடைய சேக்கிழா பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு துவங்கியிருப்பாங்க. நம்மளுடைய முதல் வயல் உலகம் ஒப்ப வளன் ஏற்புதிரை. நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் பெருமானுடைய பெருங்கருணையில திளைக்கணும், அவனுடைய பேரின்பத்துல மூழ்கி கிடக்கணும்னு நமக்கு எல்லாம் பணிபுரியவது யாரு? நம்மளுடைய பெருமான் சிவபெருமான். நம்ம இந்த உலகத்துல வர இருளை போக்கணும் அப்படின்னு நமக்காக பணி செய்யறது யாரு? சூரிய பகவான். காலையில சுடர் விட்டு எழுந்து வராங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எப்படி நம்மளுக்கு முகம் செழிக்க வராரோ அந்நேரத்துல நம்மளும் எழுந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளி பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. அதாவது அடுத்தது இந்த பாடல்ல உருணர் தாங்கிய மதனுடை நோன்தாள், மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, பெருமான் முருகா அப்படின்னு உன்னதான்ப்பா சரணடைஞ்சிட்டேன், பாட தெரியாது ஆட தெரியாது எனக்கு, நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியாது முருகா அப்படின்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை முருகான்னு கூப்பிட்டோன்னா ஓடி காவடியை தோல்ல சுமப்பான் இல்லைங்களா. நம்ம முருகப்பெருமானுக்கு பால் காவடி பன்னீர் காவடி எல்லாமே சுமப்போம். எப்படி சுமப்போமோ அந்த மாதிரி நம்மளை தூக்கி தோல்ல வச்சுப்பாரா முருகப்பெருமான். உருணர் தாங்கிய மதனுடை நோன்தாள், அவருடைய தோள்கள்ல வச்சு நம்மள அப்படியே அழகு பார்ப்பாருங்களாம். அது நம்ம அப்படி தோல்ல இருக்கும் போது நம்மளுடைய எதிரிகள் நம்மளை அடிக்கணும்னு நினைச்சா அந்த வேல் கொண்டு அவங்களை அழிப்பாருங்களாம். எதிரி என்றால் நம்மளுடைய மனிதர்கள் கிடையாது, நமக்கு வர எதிரிகள் மனிதர்கள் கிடையாது. நம்மளுடைய கோபம், தாபம், பொறாமை, ஆசை, களவு, அதுதான் நம்மளுடைய எதிரி. அந்த எதிரிகளை வேல் கொண்டு அழிப்பாரா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நம்ம மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட முருகப்பெருமான நம்ம நிதம் முருகா முருகா அப்படின்னு அழைச்சாலே போதுங்களாம், ஓடி நம்மளை அப்படி கட்டி அணைச்சு தன்னுடைய தோல்ல தூக்கி வச்சு, குழந்தைகளை தோல்ல தூக்கி வச்சு திருவிழா காமிப்பாங்க இல்லைங்களா, அப்பா தோல்ல எல்லாம் நம்மள உட்கார்ந்துருந்த நினைவுகள் எல்லாருக்குமே வரும். அப்படி காமிப்பாருங்களா தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு. மறுபில் கற்பின் வானுதல் கணவன், இந்த வரியும் நம்ம கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசுறது ஒரு பெண்ணா இந்த இடத்துல உட்கார்ந்து பெருமான் தந்த அருளால பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த திருமுருகாற்று படையிலையும் பெண்களை முன்வைத்து இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த வரிகளை அதிகம் எடுத்தேன். மறுபில் கற்பின் வானுதல் கணவன் அப்படின்னு சொன்னா தெய்வ யானையின் கணவன். செல்வரதி இருக்கன்னா செல்வக்குமாரின் மனைவி செல்வரதி, அப்படிதான் நாங்க எல்லா இடத்துலயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போமே தவிர செல்வரதியின்
கணவன் செல்வகுமார் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க, அது நம்மளுடைய வழக்கம். ஆனா திருமுருகாற்றுப்படையில பாருங்க, நக்கீரர் பெருமான் தெய்வ யானையின் கணவன் முருகன் அப்படின்னு இந்த பெண்மையை முன்னிலைப்படுத்தி இருக்காரு. இந்த வரிகள் அடியனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எடுத்தேன். அப்படி பெருமையா எழுதியிருக்காங்க நம்ம நக்கீரர் பெருமான், பெண்களை முதல்நிலைப்படுத்தி. அப்படிப்பட்ட தலத்துல திருப்பரங்குன்றத்துல இருந்து நம்ம அடுத்து 2வது தலமாகிய திருச்செந்தூர் போக போறோம். அம்மா தொடரலாங்களா? மணி 8 ஆயிருச்சுங்கம்மா. ஆமாம்மா, 8:10 வரைக்கும் நீங்க பேசுங்க, 8:10 வரைக்கும் பேசலாம். அப்படி அப்படி இருக்கு, நிறைய இருக்குன்னா நம்ம அடுத்து ஒரு நிகழ்ச்சியில தொடங்கலாம், அடுத்து ஒரு வகுப்பு வச்சுக்கலாம். 8:10க்கு முடிச்சிடறேன். சரிங்கம்மா, சரி. அடுத்த தலம் நம்ம திருச்செந்தூர் போறோம். இன்னைக்கு பாருங்க, 6 படை வீடும் தரிசனம் பண்ணிடுறோம். மதுரைக்கு போயிட்டோம். இப்ப விழா கோலத்துல இருக்கு மதுரைக்கு போய் சொக்கநாத பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப 2வது தலம் அறுபடை வீடுல 2வது தலமான திருச்செந்தூர் போறோம். ஜாலியா கடல்ல பார்த்து குளிக்கணும் எல்லாரும் திருச்செந்தூர்ல போயிட்டு. சரிங்களா? திருச்சீரலை வாய், திருச்செந்தூருடைய பேர் நம்மளுடைய கலை சொற்கள்னா நம்மளுடைய பழைய காலத்து சொற்கள். அது எல்லாமே மருவிருச்சு. இப்போ மருவி வார்த்தைகள் எல்லாமே வேற விதமா வந்துருச்சு. அதனால நம்ம கண்டிப்பா 6 படை வீடுடைய கலை சொற்களான உண்மையான பெயரை தெரிஞ்சுக்கிடணும். திருச்சீரலை வாய், திருச்செந்தூர் திருச்சீரலை வாய் அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூர் சுவாதிஸ்தான தலம். பாலசுப்ரமணியன் இங்க எப்படி இருப்பாரு அப்படின்னா, கையில ஜபமால மலர்கள் ஒரு கரத்துல மலர்கள் ஒரு கரத்துல ஜபமாலைய வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி இருப்பாங்களாம். சூரிய கதிர்கள் எப்படி சக்கச்சவேர்னு அப்படி சிகப்பா வரும் அதிகாலையில, அந்த மாதிரி அழகா காட்சி கொடுப்பாங்க. இந்த திருச்செந்தூர் எப்படி மருவி இருக்குன்னா, திருச்சீரலை வாய் எப்படி மருவி திருச்செந்தூரா மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஜெயந்திநாதர் அப்படிங்கிற வார்த்தை, ஜெயந்திநாதர் தான் அந்த இடத்துல வெற்றி கோலமா இருக்காரு. யாரு ஜெயந்திநாதர்னா, நம்மளுடைய முருகப்பெருமான் வழிபட்ட லிங்கம், சிவபெருமானுடைய பெயர் அந்த இடத்துல ஜெயந்திநாதர். அதனால அந்த ஜெயந்திநாதர்ங்கிற பெயர் தான் செந்தில் அப்படின்னு மருவி இருக்குங்களாம். அப்புறம் செந்தூர் அப்படின்னு மருவிச்சா, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அப்படின்னு மருவி இப்ப நிக்குது திருச்செந்தூர்ல. பின்வர காலங்கள்ல எப்படி மருவி மாற்றுவாங்கன்னு தெரியாது. அதனால நம்மளுடைய திருச்செந்தூருடைய பூர்வீக பேர் என்னன்னா திருச்சீரலை வாய். ஏன்னா நம்ம நக்கீர பெருமானோட தானே இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம தொன்மை கால பெயரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆறுமுகம் பாலசுப்ரமணியன் 6 முகமா நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. மா இருள் ஞானம் மறு இன்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினீது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே அந்தனர் வேள்வி ஒற்குமே ஒரு முகம் திங்கள் போல எஞ்சிய பொருளை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளங்குமே ஒரு முகம் சிறுநர தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுக்குள் நெஞ்சமுடு களவேட்டன்றே ஒரு முகம் குறவர் மடமகள் குடிப்போள் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமந்தன்றி. 6 முகம் இருக்குங்களா பெருமான். எதுக்காக பெருமான் 6 முகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு முகம் வச்சுக்கிட்டு மேக்கப் போட முடியல நமக்குலாம். 6 முகம் நினைச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம்தான். நமக்காக வச்சுக்கிட்டாங்களாம். அந்த 6 முகத்தை பெருமான் எதுக்காக வச்சுக்கிட்டாங்கன்னா, நமக்காக வச்சுக்கிட்டாங்களாம். உலகத்தை காக்க ஒரு முகமா முருகா அப்படின்னு சொன்னா ஓடி வாரி அணைச்சிக்க ஒரு முகங்களாம். அப்புறம் நம்மளுடைய அந்தணர்கள் இருக்காங்க இல்லைங்களா, பெருமானுக்கே சேவை பண்ற அந்தணர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அந்தணர்களை காக்கிறதுக்காக ஒரு முகம் வச்சிருக்காங்களாம். நம்ம எதிர்த்து வரக்கூடிய துன்பங்களை போக்கி நம்மளை காக்கிறதுக்காக 4வது முகம் வச்சிருக்காங்களாம். 5வது முகம் நம்ம நிறைய படிச்சு பட்டம் வாங்கி பெரிய ஆளாகிறோம் இல்லைங்களா, கல்வியால பெறணும் ஒரு ஞானம். அந்த ஞானம் என்னைக்குமே நமக்கு நிலைத்திருக்கிறது இல்லை. நிறைய படிச்சவங்க அறிவாளியா சூழ்நிலைக்கு தக்க முடிவெடுக்க கூடியவங்களாவோ பெருமானுடைய ஞானத்தை பெறுறவங்களாவோ இருக்க முடியாது. இப்ப பெருமானுடைய ஞானத்தை பெறணும்னா குவாலிபிகேஷன் வச்சிருக்காரா சிவபெருமான்? நீ பிகாம் முடிச்சுட்டு வந்தாதான் உனக்குப்பா என்னுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அவருடைய இதுல பாகுபாடே கிடையாது. அப்படிப்பட்ட பட்டங்களால ஒண்ணுமே பட்டத்திட்ட முடியாது. பட்டறிவாலதான் நம்ம பட்டத்திட்ட முடியும். அந்த பட்டறிவாகிய ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு முகம் வச்சிருக்காங்களாம். 6வது முகம் எதுக்கு வச்சிருக்காருன்னா, அன்போடு நம்ம எல்லாரையும் அரவணைச்சு அவருடைய நிலைத்த
திருவடியில வச்சுக்கிறதுக்காக, அந்த பேரானந்த நிலையில வச்சுக்கிறதுக்காக 6வது முகத்தை வச்சிருக்காங்கங்களாம். இந்த 6 முகமுள்ள பெருமான் 12 கரங்கள் வச்சிருக்காங்க இல்லைங்களா? 2 கரங்களாலேயே அணைச்சுக்கிட்டா எவ்வளவு இன்பமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் நம்மளுடைய மனக்கண்ணால பெருமானை அப்படியே அணைச்சிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. 12 கரங்களால அவர் நம்மளை வாரி அணைச்சா எவ்வளவு இன்பம் இருக்கும் நமக்கு எல்லாருக்கும். எப்படி ஆற்றுப்படுத்துறாரு பாருங்க. இந்த திருமுருகாற்று படையில நம்மளை ஆற்றுப்படுத்துறாரு. அதாவது இந்த ஆன்மா பிறவி துயர்ல கடந்து கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? வருந்தாதே, அஞ்சாதே, உனக்கு ஒரு பேரின்ப நிலையை தரப்போறேன் மகனே, அஞ்சாதே அஞ்சாதேன்னு நம்மளை ஆற்றுப்படுத்துறாருங்களா. 12 கரங்களால ஆற்றுப்படுத்துறாருங்களாம். அடுத்து 3வது தலமாகிய திருவாவினன்குடி போறோம். அதான் பழனி. பழம்காக கோச்சுக்கிட்டு பெருமான் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் பழனி. திருவாவினன்குடி. நம்ம நக்கிர பெருமானோட போறோம், அது மறந்துடக்கூடாது. இப்பதான் பழனி. அதனால திருவாவினன்குடி. திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் காமதேனு, இனன் என்றால் சூரியன், கு என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்னி. அப்ப திருவாவினன்குடியில இவங்க 5 பேரும் வந்து வணங்கிய தலம். அவங்க 5 பேரும் நம்ம இவங்க இப்ப லட்சுமி வேணும், பணம் வேணும், எனக்கு நல்ல ஒரு ஹெல்த் வேணும், நமக்கு நல்ல ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா இவங்களே போய் யாரை வணங்கியிருக்காங்க? பெருமானை வணங்கியிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் டைரக்டா எங்க போய் வணங்கணும்? பெருமானை வணங்கிடணும். சைடு ரூட்ல இவங்க கிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாது. டைரக்டா அப்ளிகேஷன் எங்க போட்டுறணும்? பெருமான்கிட்ட போட்டுறணும். சரிங்களா? ஐவர் வழிபட்ட தலம்ன்றதுனாலதான் இது திருவாவினன்குடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது தலத்துக்கு வேகமா போயிடலாம், டைம் இல்லை இல்லைங்களா? இப்ப வாங்க நம்ம எல்லாரும் 4வது தலத்துக்கு போயிடலாம். 6 படை வீடியும் தரிசனம் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஏரகம் போறோம், சுவாமி மலைக்கு போறோம். அப்பனுக்கே கதை சொன்ன இடம். அப்பனுக்கு நம்மளுடைய சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் வந்து பிரணவத்தை சொன்ன இடம். அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, சாரி பிள்ளை வந்து அப்பாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதா? சொல்லுவாங்க சில பிள்ளைங்க, அப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா, இது தவறுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது நல்லா எல்லாருமே குடும்பத்துல இருக்க எல்லாருமே உணர்ந்திருப்போம். அப்ப அந்த இடத்துல நமக்கே நம்ம குழந்தை நமக்கு இப்படி சொல்லுது பாரு, அறிவுறுத்து பாருச்சா, மூலக்கடத்தனமா நடந்துட்டோமே அப்படின்னு சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவடைவோம். அதாவது ஒரு சின்ன ஒரு கதையால சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அலுவலகத்துல. அப்படி ஒர்க் பண்ணும் போது குவாலிஃபைடு 2 பேருக்கும் சேம் குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு தான் ப்ரமோஷன் கொடுக்க முடியும்னா நம்ம நண்பனுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா வாழ்த்துவோமா? கண்டிப்பா வாழ்த்த மாட்டோம். ஏன் அடியேன்னு வாழ்த்த மாட்டேன். எப்பா நானும் அதே குவாலிஃபைட்ல இருக்கேன், நானும் அதே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன், என்னத்துக்கு அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு கிடைக்கலன்ற கோபமும் பொறாமையும் மேலோங்கும். கண்டிப்பா மேலோங்கும். அப்படி கோபமா அன்னைக்கு அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வராங்க? வீட்டுக்கு வராங்களாம் பைக் எடுத்துட்டு. அந்த அப்பா வரும்போது அந்த பையன் டிவியில வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்ப பிள்ளைங்க அதானே விளையாடிட்டு இருக்காங்க. வந்ததும் அப்பா உள்ள வந்தது கோபமா கேட்கறாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா விளையாடிட்டு இருக்கேன்ப்பா வீடியோ கேம், எப்ப பார்த்தாலும் இதே வேலை அப்படின்னு டென்ஷனா சேர் எடுத்து போட்டு பக்கத்துல உட்காந்துடுறாங்க. அப்படி உட்காந்துட்டு இவங்க வாட்ச் பண்றாங்க அவன் எப்படி விளையாடுறான் அப்படின்ட்டு. இவன் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு காரை நம்ம செலக்ட் பண்ண, நம்மளுக்கு பிடிச்ச காரை நம்ம டிரைவ் பண்றதா இமேஜின் பண்ணி நம்ம இதுல வந்து ரிமோட்ல வந்து ஆன் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கார் வந்து இந்த பையன் டிரைவ் பண்ற காரை இடிச்சிருது. அப்பா சொல்றாங்க உடனே, விடாத விடாத, புடி புடி, விரட்டு விரட்டு, வேகமா போய் அந்த காரை இடி அப்படின்னு சொல்றாங்கங்களா. உடனே அந்த குழந்தை சொல்லுது, இந்த காரை இடிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லப்பா, நான் வின் பண்ணணும் ரேஸ்ல, அது மட்டும் தான்ப்பா என் கவனத்துல இருக்கணும், பேசாம இருங்கப்பா அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. பாத்தீங்களா? அப்ப அந்த குழந்தை கிட்ட உடனே அவங்க அப்பா அந்த டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தைய வாரி அணைச்சு முத்தமிட்டாருங்களாம். அந்த மாதிரி நம்மளுடைய தகப்பன்னு சுவாமி, தகப்பனுக்கே பிரணவம் சொன்ன இடம், தகப்பனுக்கே அறிவுரை சொன்ன இடம் அப்படி நம்மளுடைய சுவாமி மலை. இங்க இருந்து கடந்து நம்ம எங்க போறோம்? திருத்தணிக்கு போயிடுறோம். இப்போ 5வது தலம் போறோம். 4 தலம் தரிசிச்சுட்டோம். இப்ப திருத்தணிக்கு போயிடுறோம். குன்றுதோர் ஆடல். திருத்தணியோட பேர் என்ன? குன்றுதோர் ஆடல். இப்ப நம்ம அதே குன்றுதோர் ஆடல்னு இப்ப சொல்லல, இப்ப திருத்தணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருத்தணியில பெருமான் சிவந்த மேனியா செக்கச்செவீர்னு ஆடை உடுத்தி அழகா காட்சி தருவாங்களா நமக்கு. இப்ப நம்ம அந்த காட்சியை பார்த்துட்டோம். எல்லாரும் சிவந்த மேனியோட இருக்கிற பெருமானை நம்ம பார்த்துட்டோம். அதனால நம்ம உடனடியா பழமுதிர் சோலைக்கு போறோம். பழமுதிர் சோலை சேனின் நிழுமென இடிதரும் அருவி பழமுதிர் சோலை மலைக்கிழவோனே. பழமுதிர் சோலையில அருவி எப்படி சலசல சலசல சலசலன்னு கொட்டுது பாத்தீங்களா? அந்த மாதிரி பெருமானுடைய அருள் தடை இல்லாம கிடைக்கிற இடம் பழமுதிர் சோலைங்களாம். நம்ம எல்லாரும் போய் பழமுதிர் சோலையில போயிட்டு சலசல சலசலன்னு கொட்டுது இல்லையா பெருமானுடைய அருள், அதை எல்லாரும் இப்ப நம்ம வாரி வழங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம 2 கரங்களால கூப்பி பெருமானுடைய அருளை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்? திருத்தணியில இருக்கோம். மறந்துடாதீங்க, மன்னிக்கவும்.
பழமுதிர் சோலையில இருக்கோம். சரிங்களா? இப்படிப்பட்ட 6 படை வீடையும் தரிசிச்சுட்டோம். யாருடைய முன்னிலையில? நக்கீர பெருமானுடைய முன்னிலையில. நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்று படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்ததெல்லாம் தரும். நக்கீர பெருமான் சொல்றாரு, திருமுருகாற்று படையை தான் ஓதனீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே கிடைக்கும். பொன் பொருள் வீடு வாழ்க்கை கல்வி மனைவி திருமணம். நம்மளுடைய தர்மி புலவரை ஓத சொல்லணும். ஏன்னா அவருக்கு திருமணம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அது மறந்துடாதீங்க. நக்கீர பெருமான சொல்லணும். மதுரையில போயிட்டு தர்மி புலவரை கூப்பிட்டு சொல்லிருங்க, திருமுருகாற்று படையை ஓதுங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இப்ப நம்மளுக்குலாம் வாழ்க்கையில கவலை 1 2 இருக்கு. அப்பப்பா ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருது, ஒண்ணு போனா ஒண்ணு வந்தது. கியூல நிக்கிறாங்க. இப்போ இது அடுத்து தள்ளு முள்ளுதான் அவங்களுக்குள்ள அந்த கியூல நிக்கிற கவலைகளுக்கு. நீ போனதை நான் வரேன்னு லைனு கட்டி வருது நமக்கு எல்லாருக்கும் கவலை. இந்த கவலையும் கஷ்டத்தையும் இந்த பிறவி கடல்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா திருமுருகாற்று படை என்ற தோணியில ஏறி பெருமானுடைய நிலை திருவடிக்கு போய் அங்க நம்ம எல்லாரும் பேரானந்தமா இருக்கணும்னு கூறி முருகாச்சரணம் கூறி முடிக்கிறேன். அடியேன் நிறைய சிறு சிறு தவறுகள், சிறு வார்த்தைகள்ல ஏதோ ஒரு தவறுகள் இருக்கும் அடியேன். அதனால கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியேகம்பனே. சிவா. அடியனுடைய உரையில ஏதாவது தவறுகள் இருந்தா அடியார் பெருமக்கள் ஞானத்துல சிறந்தவங்க பொறுத்தருளணும். என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயல். அடியேன் ஒரு கருவி மட்டுமே. சிவசிவா. அருமை ஐயா. பேசுறீங்களா ஐயா? சாமி திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. இன்றைய தினம் திருமுருகாற்று படையின் திறம் அப்படின்ற தலைப்புல அம்மையார் அவர்கள் மிகச்சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அறுபடை வீட்டையும் நம்மளுடைய நக்கீர பெருமானுடைய முன்னிலையில நம்மளை பார்ப்பதற்கு அந்த பருப்படை வீட்டையும் கொண்டு சென்று அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த செய்திகள் எல்லாம் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. 12 கரங்களோடு முருகனுடைய அரவணைப்பை அம்மா சொன்ன உடனே கண்களை மூடி தியானித்து பெற்றோம். ஒரு தந்தைய இருகரம் கொண்டு அரவணைக்கும் போதே கண்கள்ல நீர் பெருகும். ஒரே தந்தை 12 கரங்கள்ல அரவணைக்கும் போது 12 கரங்களும் நமக்கு பல செய்திகளை சொன்னதாக அடியனுடைய ஆன்மாவில் உணர்ந்தேன். ரொம்ப அருமையான உணர்வுங்க சுவாமி. அடியனுக்கு பல கால்கள் வந்துகிட்டே இருந்தது. அதனால அடியன் இடையில போக வேண்டிய சூழல் இருந்தது. இருந்தாலும் அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த திருமுருகாற்றுப்படையின் திறம் அப்படின்ற தலைப்பு செய்தியெல்லாம் உள்வாங்கியிருப்பீங்கன்னு நான் அடியன் நம்புறேன். ரொம்ப அருமையானது ஒரு தலைப்புல ரொம்ப சிறப்பா பேசுனீங்க சுவாமி. மென்மேலும் தங்களுக்கு பெருமானுடைய பெருங்கருணை வழங்கி நின்று முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினால தமிழுக்கும் தமிழ் உலகத்திற்கும் பெருந்தொன்றாட்ட வேண்டும் என்று அடியேன் உங்கள் வாழ்த்துகின்றேன் சுவாமி. நன்றிங்கம்மா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றிங்க சுவாமி. அடியார்கள். நன்றிங்க ஐயா. தாங்கள் தந்த ஒரு ஆணைதான். நாய் சிவிகை ஏற்றி வைத்து அடியேனே அழகு பார்த்தீர்கள் ஐயா. தங்கள் திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. சிவசிவா. அடியேனுடைய உரையாட்டத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னித்தருளணும். சிவாய நம்ம அடியார்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சிறிது நேரம் கழித்து நீங்க எல்லாருமே பேசலாம். தவமணியம்மா கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. அம்மா இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாங்க. சித்தாந்த சுடர் வட்டெழுத்து தேர்ச்சி பெற்றவங்க. அது கவிதை சொல்லவே தேவையில்லை. அருமையான ஒரு கவிதை. அம்மாவுடைய கவிதையெல்லாம் அருமையா கேட்ட ஒவ்வொரு கவிதையும் ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அவங்க குரல் ஒரு அழகுதான். இந்த குரலுக்கெல்லாம் நான் அடிமையாயிட்டேன், ஒரே நாள்லயே அடிமையாயிட்டேன்ற மாதிரி ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க பேசுன தமிழ், அப்பா என்ன வார்த்தை! தமிழ் மொழி அறம், தாய்மொழி தமிழ் அப்படின்றத அந்த எடுத்ததுமே அந்த தமிழை பத்தி எடுத்து உரைத்தது ரொம்ப சிறப்பு. அப்புறம் நம்ம அதாவது நக்கீருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து கொடுத்துட்டாங்க அம்மா. அந்த கதையை எப்படி நம்ம கொண்டு போவோமோ, நக்கீருடைய வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம திருமுருகாற்று படை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நக்கீருடைய அந்த கணக்காயருடைய மகன் அப்படின்னு சொல்லி அந்த நக்கீரருடைய அந்த கதையே எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாண்டியனுடைய மன்னனுடைய பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருந்தது. இன்னைக்கு அம்மா அழகா சொன்னாங்க, வங்கிய சூடாமணி பாண்டியன் என்று அந்த பேரையும் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க.
சொக்கநாத பெருமான் மதுரையை பத்தி என்ன அழகு. உண்மையிலேயே மதுரையில் நாங்க போகிறோன்னா கூட இந்த தேர் எடுத்தது மற்ற காட்சியில கவனிக்கான ஒவ்வொரு நாளும் நாங்க மதுரையை தினம் தினம் தரிசனம் பண்ற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் அதோட அருமை தெரியாம இருந்தது. எனக்கு உண்மையிலேயே மதுரைக்கெல்லாம் ரொம்ப போகணுன்ற ஆசைப்பட்டது உண்டு. ஆனா அடியனுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போனதே கிடையாது, இந்த தேர் எடுக்கிறதோ மற்ற நிகழ்ச்சிக்கோ. ஆனா அம்மா சொல்லக்குள்ள பார்த்தா அந்த மதுரையில எல்லாருமே இந்த ஒரு வாரமா அந்த மதுரையை பத்தி தான் பேச்சா இருக்கு. எதுல பார்த்தாலும் மதுரையை பத்தி பேச்சாதான் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அம்மா மதுரைக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. மதுரையில அவங்களோடய அந்த நக்கீரோட பயணம் பண்ணி அந்த தருமி புலவர் கூடயும் பாணர் புலவர் கூடயும் எல்லாரும் கூட இருந்த மாதிரி ஒரு உணர்வு. அந்த படம் பார்த்ததுனாலே என்னவோ தெரியல, அந்த உணர்வு அடியனுக்கு ஏற்பட்டது. அவ்வளவு சிறப்பா அந்த கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. இன்னும் செண்பகப்பூ, அந்த மதுரையில ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா. அவங்க செண்பகப்பூ அவங்க வீட்டுல நிறைய பூக்குதான் சொல்லுவாங்க. அம்மா செண்பகப்பூ எங்க வீட்டுல நிறைய பூக்குமா. ஐயோ மதுரைனாலும் செண்பகப்பூ தான் ஃபேமஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான் உடனே. நீங்க சொல்றது பார்த்தா அந்த செண்பக பூவெல்லாம் மலர்ந்துதான். அப்ப அந்த நந்தவிடத்துல ராஜா ராணி எல்லாம் அமர்ந்திருந்தாங்களாம். அப்ப அந்த வாசம், அந்த தலைமுடி, அதனுடைய கூந்தல் ராஜா மேல படமும் அந்த மனம் உண்டா அப்படின்னு கேட்டு அந்த அவர் வந்து அரசவையில சொல்லக்குள்ள அதெல்லாம் சொல்லக்குள்ள அந்த சினிமாவுடைய பார்த்த ஞாபகம் வந்தது. அப்புறம் இந்த சினிமாவுக்கும் அழைச்சின்னு போயிட்டீங்க. அடுத்தது அந்த முக்கண்ணன், அந்த பெருமானுடைய முக்கண்ணன் நம்ம எல்லாம் பார்த்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அது அப்படியே நெற்றிக்கண் திறந்த மாதிரி அந்த சேவனுடைய சொக்கநாதரையும் பார்த்துட்டோம், நக்கீர தேவனுடைய பெருமானையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா அடுத்த கதைக்கு வந்து அந்த பாட்டு சொன்னீங்க, ரொம்ப அழகு. குங்குதேர் வாழ்க்கை அஞ்சேரி துப்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலைதை கெழிய நட்பின் மயிலி செரியற்ற அருவி கூந்தலின் நிறையவும் உணவோ நீ எறியும் பூவை என்று பாடினான்னு சொல்லி அழகான ஒரு பாடலையும் சிறப்பா என்னமா அந்த நடைமுறையோட பாடினீங்க. எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. நீங்க பாடின விதம், எடுத்து சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப அழகு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கருமிக போதம்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவர் வந்து பெருமான் வந்து நக்கீர பெருமானை வந்து கையிலைக்கு வர சொல்றாரு, இவர் போகணும்னு சொல்லிட்டு இதுக்கு திருப்பரங்குன்றம் வராரு. ஆனா அந்த கருமிக பூதன் பேர் சொன்னீங்க, பெண் பூதன் நீங்க. அது என்னன்னா அந்த 990 பேர் உள்ள துன்பப்பட்டு தான் இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டு கொழுகுன்னு நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் புதுமையான ஒரு தகவலா கேட்கிறேன் நான். அவர் நல்லா எடுத்து சொன்னீங்க அந்த கதை எடுத்து. அதுக்கப்புறம் பெருமாள் தவறு பண்ணதுனால இன்னும் ஒரு விளக்கம் சொன்னீங்க பார்த்தீங்களா. பாதி வந்து பழுத்தில கீழே கொட்டுது, பாதி இது தண்ணியில போயிடுச்சு, பாதி நிலத்துல விடுது. அதுக்கு ஒன்னும் ஒரு உதாரணம் எடுத்து சொன்னீங்க, அழகான ஒரு உதாரணம் தான். என்னன்னா அந்த மீன் வந்து பறவையை கூப்பிடுது, கீழே வா கீழே வான்னு. பறவை மேல வா கூப்பிடுது. உலக இன்பம் வந்து கீழ் நோக்கி நம்ம இழுக்குது, பெருமான் மேல் நோக்கி இழுப்பாரு அப்படின்ற அந்த கருத்து எடுத்து சொன்னீங்க இல்லையா. ரொம்ப அருமையான ஒரு கருத்து அது. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு தத்துவம் இருக்கு இல்லையா. நம்ம எப்பயுமே உலக இன்பத்தை தான் போயிட்டு இருக்கோம், பெருமான் அப்படி மேல வாவான்னு கூப்பிடுறாருன்ற மாதிரி அந்த கதையை அந்த பொருள் வார்த்தையோட எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் அந்த தத்துவத்தை சொன்னீங்க, அதான் உடல் 50 ஆனது. அதுக்கு வந்து வலிமை எது அதிகமா இருக்கோ அதுக்கெல்லாம் விதானம் எடுத்து சொன்னீங்க. அதான் மண் தத்துவத்து சிறப்பு அப்படின்றது. அந்த மண்ணுக்கு வாசனை உண்டு, அது மாதிரி தலைமுடி கூந்தலுக்கு வாசம் உண்டு அப்படின்றத அந்த கருத்து எடுத்து ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து காமிச்சிங்கம்மா. கரெக்டா ஒவ்வொரு பாடலாவே நீங்க எடுத்துன்னு போயிட்டு பார்வதிக்கு பிரணவ பொருள் சொன்னது, இந்த ஒட்டு கேட்டது அப்படின்லாம் சொன்னீங்களே, எனக்கு அதெல்லாம் சிரிப்பு தான் வந்தது. பெருமானுக்கே இப்படி ஒரு தண்டனையா இருக்க, பக்கத்து வீட்டுல பேசுறது கேட்காதீங்க, ஒட்டு கேட்காதீங்க அப்படின்னு. நம்ம அடியார் கூட்டம் யாருமே கேட்கறது கிடையாதுமா, ஒட்டு கேட்கிற பழக்கம் நம்ம அடியார் கூட்டத்துல கிடையாது. அந்த மாதிரி அடியார் கூட்டம் நம்ம ஐயா வந்து அந்த மாதிரி ஒரு ஒழுக்க நிலையில தான் கொண்டு வந்திருக்கிறாரு. யாரும் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு கேட்கறதோ சண்டை போடுறதோ, ஒருத்தங்க அம்மா விட்டு சொன்னா கூட நம்ம கோச்சுக்கு போறது கிடையாது. நீங்க சொன்னீங்களா அம்மா விட்டு சொன்னா பாத்திரம் எரியும், உப்பு கொஞ்சம் கூட போடுவோம் அப்படி இல்லைன்னா, அந்த சான்ஸே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும், இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம். அம்மா விடாத என்ன, மாமியாரை விட வந்தா அடுத்த விட அந்த எல்லா விட எங்களுக்கு சமம் தான் அப்படின்ற மாதிரி அந்த கருத்தெல்லாம் நாங்க இது வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரிதான் கொண்டு போயிருக்காரு ஐயர் நம்ம ஆனந்தையா. அந்த மாதிரி சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ஆறு முருகாற்று படையும் ஒவ்வொரு தலமா போயிட்டோம். முதல் தலம் திருப்பரங்குன்றம், 2வது தலம் வந்து திருச்செந்தூர், 3வது அப்படியே ஒவ்வொரு தலமா போயிட்டு ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாத உலகத்துக்கு அதாவது அந்த 6 முகம் சொன்னீங்க இல்லையா, 6 முகத்தை அழகா விளக்கம் கொடுத்தீங்க. உலகத்துக்கு காக்க அப்படின்னு ஒரு முகம், அந்தனரை காக்க 2வது முகம், துன்பங்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு முகமாக, கல்வியில ஞான பட்டு இருந்தாதான் ஞானம், எல்லாம் கல்வி வந்தா என்ன சிறுக்கு வந்துடும், அதுக்கு ஒரு பட்டு இருக்கு, ஞானத்துக்கு ஒரு முகமாகவும், அப்புறம் திருவடி காக்கிறதுக்கு ஒரு முகமா, அந்த ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது.
அப்புறம் நான் ஏரகம் அந்த தளத்தை விட்டு சிறப்பி சொல்லி திருத்தணியில சிவந்தமேனி காட்சி கொடுத்தார். திருத்தணி பத்தி நிறைய சொல்றீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா திருத்தணி சிவந்தமணியா காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. படுமொழி சொல்லிக்கு ஒரு அழகா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சல 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 அருள் 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 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்களே, ரொம்ப அழகா இருந்தது சொல்ற விதம். அது மாதிரி ரொம்ப அழகா ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து சொன்னீங்க. ஆனா ஒரு உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சேக்கிழா பெருமான் வந்து பெரிய புராணத்துல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியோன்ற மாதிரி இந்த திருமுருகாற்றுப்படியில உலகம்ன்ற வார்த்தை வருதுன்னு சொல்லி ரொம்ப சிறப்பான ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா. உங்களுடைய குரல் வளத்துக்கு நாங்க எல்லாமே அடிமைப்பட்டோம் என்று சொல்லலாம். வாழ்த்து பாடல் பாடி அடுத்த அடியார்களை நான் அழைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். அம்மா உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுண்டு மொழி குழுமத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.